20 கொடுக்க 20,000 மலையாவிலிருந்து ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ மதுரைவீரன், ஸ்ரீ பிள்ளையார் தெய்வங்கள் ஆசீர்வாதம் பெற்று அவர் குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு குறையும் இல்லாமல் கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்லுமாக ஆண்டு காலம் சுகமோடு மகாராஜியை பார்த்து செல்வதாக இருந்தால் நந்தவனம் செல்வோம், பூங்குழலி பறிப்போம், பறித்துக் கொண்டு அப்புறம் மண்ணை சென்று பார்க்கலாம். என்னுடைய பெயரோ திருமலை நாய்க்கிறோ. திருமலை நாய்க்கியா? திருமலை நாய்க்கர். நண்பா ஒரு மன்னனும்
நான் அடிவார காரணம் இவங்கதான். அந்த மாதிரியும் அம்சாங்கடி இதுதான் வலிக்கும். இதுதான் அடிப்பேன். அடிச்சிட்டீங்களா? வெளியே வந்து நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து தலைவரித்தாகிறது உண்மையல்லவா? இதை தடுப்பதற்காக புதிதாக நம்முடைய நாட்டிற்கு ஒரு வீரனாகப்பட்டவர் வந்து கொண்டிருக்கிறார். அவனை வரவேற்பதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய நாட்டிய தாரணி நாட்டிய பேரலை இன்னும் நம்முடைய வெள்ளையம்மாள் அவரை வரவேற்று சீக்கிரமாக அவருக்கு ஆளாட்டி எடுத்து பொட்டு வைத்து நம்முடைய அரண்மனைக்கு அவரை வரவேற்பு வைக்கும். வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதனாலேயே சீக்கிரமாக சென்று வெள்ளையம்மாளை நான் சந்திக்க வேண்டும். சீக்கிரமாக கொடுங்க. நம்முடைய நகரத்திற்கு வருகை தரக்கூடிய வீரன் எப்படியாவட்ட 5000 படை வீரர்களை சர்வ சாதாரணமாக வெள்ளரிக்காய் வீசுவது போல வீசியிருக்கிறார். அப்படியாவட்ட வீரன் அல்லவா? அந்த வீரனை பார்த்து நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அப்படியாவட்ட ஒரு வீர தீர பெரிய ஒரு வீரனா 5000 படகால் வெட்டிருக்காரு. அத்தனை பேர் வெட்டிருக்கானா? இங்க இருக்கக்கூடிய கொள்ளைகளை ஐயா பாதத்திற்கு வணக்கம். திருச்சி ஆண்டவரக்கூடிய சொக்கலிங்க நாயக்கராகப்பட்டவர் இந்த மதுரை மாநகரத்தில் ஆண்டவரக்கூடிய திருமலை நாயக்கர் தங்களை சந்திப்பதற்காக எங்களை அழைத்து வைத்திருக்கிறார். என் பெயர் முத்துவீரன். மனைவியால் பொம்மையம்மாள். ஓ, நீங்கள் தான் வீரன். ஆகட்டும் ஆகட்டும். இதோ எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான குற்றங்களும் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. இந்த குற்றத்தை செய்வது யார்? சங்கிலி கருப்பன். ஆமா, அவனை அழித்தால் அவனுடைய கூட்டாளி அனைவற்று பேரும் இறந்து விடுவார்கள். அப்படி இந்த கூட்டாளிகளை அழிப்பதற்கு தங்களால் மட்டுமே முடியும், வேற யாராலையும் முடியாது. எத்தனையோ வீரர்கள் வந்து இந்த சங்கிலி கருப்பனிடம் அகப்பட்டிருக்கிறார். அதனாலே இவர்களை துரத்தி அடிப்பதற்கு தங்களால் மட்டுமே முடியும். அதற்காக உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படி அழைப்பு கொடுத்தது மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு தங்களுடைய வருகைக்காக நாங்கள் இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தோம். உங்களுக்கு வருகைக்கு ஏற்பாடு இருக்குது. அதற்கு முன்பதாக இதோ இந்த மதுரை மாநகரத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரமானது இந்த வீரன் என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் இந்த நாட்டில் ஒரு சட்டத்திட்டமாக தீட்ட முடியும். அதனாலே உடனடியாக தன்னுடைய மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளுக்கும் என்னை உடனடியாக படை தளபதியாக உடனடியாக மாற்றுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளுக்குமே தங்களை ஒரு படை தளபதியாக செய்தால் மட்டுமே அத்தனை தாங்கள் ஆதிக்க செய்ய முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் இங்க நிலைநாட்ட முடியாது. அதனாலே உடனடியாக என்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை படைகளுக்குமே உங்களை எப்பொழுதே படை தளபதியாக நியமிக்கிறேன்.
தங்களுடைய பெயரோ முத்து வீரனாக இருந்தது. இந்த மதுரைக்கு வந்து இந்த கொள்ளையர்களை அழிப்பதற்கு வந்தபடியால் உங்களுக்கு இன்று முதல் மதுரை வீரன் இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய படைகள் அத்தனைக்கும் தளபதியாக மாறியபடியால் இந்த மதுரைக்கே ஒரு வீரன் மதுரை வீரன் சொல்லப்படுகிறார். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உள்ளே வருவதற்கு முன்பதாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய வகைகளை வைத்து உங்களுக்கு முதல் ஆளாத்தியானது இருக்க வேண்டும். அவர்களை சிறிது நேரம் ஓய்வெடுக்க வைத்து பேசிக் கொள்ளலாம். கை வச்ச தெரியாதா? கை வைக்கிறாங்க. இதோ தங்கள் அருகிலே அவற்றை காய்ச்சலிக்கிறாரே, யாருமே தெரிந்து கொள்ளலாமா? இதோ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கொள்ளையர்களை அழிப்பதற்காக புதிதாக வந்திருக்கக்கூடிய வீரன். ஆமா, வந்தவருக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். அதனாலே சீக்கிரமாக உள்ளே அழைத்து செல்வதற்கு முன்பாக ஆளாத்தி எடுத்தவருக்கு பொட்டு வைத்து பிறகு நாம் போக வேண்டும். பாதங்களுக்கு வணக்கம். இருந்தாலும் திருமணமாகாத நானாகப்பட்டவர் ஒரு ஆணுடைய கையால் தொடுவது கூடாது. அதனாலே நான் கையில வைத்திருக்கும் வெள்ளி பெரும்பால் அந்த வீரன் சுவாமிக்கு பொட்டு வைக்கிறேன். சுவாமி ஆகட்டும் ஆகட்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆளாச்சி வெள்ளைமானாகப்பட்டவர் நமக்கு ஆழம் வரைத்து தன்னுடைய மன்னர் திருமலை நாய்க்கு தன்னுடைய கையினால போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த வீரனுக்கு கையில இருக்கக்கூடிய வெள்ளி புறம்பால் எடுத்து போட்டு வைக்கிறாங்க. வெள்ளிவிடத்தான் எனது அதி மாதிக மகன் என்று சொல்லி எவ்வளவு நம்மளை கேவலப்படுத்துறார். வரக்கூடாது. ஒரு நாளாவது அவனை பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். இருந்தாலும் சரி, படைத்தளபதியாக பொறுப்பேற்று இந்த மதுரை மாநகரத்திலே அனைத்து படைகளுக்கும் இப்பொழுது நான் தலைவராக இருக்கிறேன். தலைவராக இருந்தாலும் இந்த மதுரை மாநகரத்திற்கு முதலாவதாக இந்த வீரன் 100 அரங்கு சட்டமானது நான் போடுகிறேன்.
கொள்ளை குறைப்பதற்காக ஆமா. ஊரடங்கு சட்டம். ஊரடங்கு சட்டமானது ஊரடங்கு சட்டம்னா எப்படி? அதாவது இரவு 10 மணிக்கு மேல நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளிலும் யாருமே நடமாடக்கூடாது. அப்படி நடமாடினால் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் அங்கே போவது யார் 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 என்பதற்காக 3 வார்த்தை கேட்கணும். 3 வார்த்தைக்கு பதில் சொன்னால் ஆச்சுது. பதில் சொல்லுனா அவர்களை இழுத்து வந்து சொக்கலா தேவமந்தன் சூரிய பகவான் உதயமானதற்கு பிறகு காலையிலே மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுடைய பலிபீடத்தில் அவர்களை உடனடியாக மாறுகால் இப்பொழுது இந்த நாடானது உன்னுடைய கையில. இந்த மதுரை மாநகரமே உன்னுடைய கையில். படை தளபதியாக பொறுப்பு ஏற்றாச்சு. நீ போடக்கூடிய சட்டத்துக்கு ஒருபோது நாங்க மறுப்பு தெரிய மாட்டோம். இருந்தாலும் உடனடியாக இந்த சட்டம் உடனடியாக ஏற்கப்படும். யார் இங்கே வந்துருவார்களே? என்ன மதுரை மாநகரம் எங்கு பறைசாற்றுங்கள். புதிய படைத்தளபதியாக வரக்கூடிய இந்த வீரனாகப்பட்டவன் இந்த மதுரை வீரன் இந்த மதுரை மாநகரம் முழுவதும் ஊரடங்கு சட்டமானது போடுகிறார். ஊரடங்கு சட்டத்திலே இரவு 10 மணிக்கு மேல யாரும் நடமாடக்கூடாது. நடமாடினால் இருக்கக்கூடிய காவலாளிகள் நீங்க அந்த போறது யார் 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 என்பதற்காக 3 வார்த்தை கேளுங்க. 3க்கும் பதில் கொடுத்தால் ஆச்சு. ஏன்னா அவரை இழுத்து வாருங்கள், நம்முடைய பலிபீடத்தில் வைத்து மாறுகால் மாறி வெட்ட வேண்டும். பறைசாற்றுங்க. அவர் போடக்கூடிய சட்டத்துக்கு நாம் நாட்டு மக்கள் கட்டுப்பட்டே தர வேண்டும். எப்படி என்றால் மதுரைப்பட்ட ஊரடங்கு சட்டம் போட்டுள்ளார். இரவு 10 மணி அளவிலே யாரும் எங்கேயும் போக கூடாது. அப்படி போனால் யாரது 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 என்று 3 முறை கேட்கப்படும். கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னால் ஆச்சு. இல்லை என்றால் அவரை பிடித்து வந்து பலிபீடத்திலே மாறுகால் மாறுகை வாங்கப்படும். மதுரையினுடைய கட்டளை கட்டளை கட்டளை. சமையலே இப்படி இருக்கு. இப்பொழுது சங்கிலி கருப்பு கூட்டம் ஒருவிதம் காண்க. எல்லாமே நான் தான் பண்றேன். ஆமா, இந்த பாடி கற்பழிப்பெல்லாம் பண்ணுதாமா? சரி, நீங்களா கட்டளையிட்டால் அபிதமாக நாம் செய்து விடுவோம். இது ஒரு 2.5 கிலோ, அது ஒரு 1.5 கிலோ, இது ஒரு 3/4 கிலோ இருக்கு. இந்த வாடிக்காடு பத்தி தெரியாதா? அம்மா உங்க பேர் என்னங்க? என் பேருங்க சங்கிலி கருப்பன். தம்பி உன் பேரு? சாட்ட கருப்பன். சாட்டு கருப்பனா? சாட்ட. உன் பேரு? கிங்கிலி கருப்பன். கிங்கிலி கருப்பன். சங்கிலி 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 கருப்பன். அது வந்து பிங்கிலி கருப்பன். கிங்கிலி கருப்பன். கிங்கிலியா? என்னதான் வேலைங்க? இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா? தெரியுமா?
கொலை கற்பழிப்பு கொள்ளை எல்லாமே பண்ணுவோம் நாங்க. இருக்கிற எல்லாமே இருக்கு. பெண்களை கற்பழிப்பதும் சூறையாடுவதும் கொலை செய்வதும் பொம்பளை கற்பழிப்பு தெரியல, கிழமை கற்பழிப்பு தெரியலாம். பொட்டி வழியாக பணம் இல்லை. என்னப்பா பொம்பளை நீ கற்பழிக்கிறியா? ஏப்பா காலையில பார்த்தா கற்பூரம் வச்சு கூட கும்பிட முடியாது. எங்களுக்கு இல்லை, எங்கள் மன்னனுக்கு நாங்கள் பணிவிடை செய்வோம். பெண்களை எல்லாம் கற்பழிப்பது, களவாடுவது, கொலை செய்வது, கொலை செய்வதும் வேலை மதுரை மாநகரத்திலேயே. ஆமா. சரி சரி சரி. இது வரைக்கும் எங்களை சேர்த்ததுக்கு யாருமே வரலாமா? ரொம்ப அடிக்காதீங்க, போயிரு. பாத்தியாடா, போன மாசம் அடிச்ச கிரிகிரம் தங்க வயது கிரிகிரம். ஆமா, கொண்டு பார்க்கலாம். பாரு நல்லா கிரிக்கிறமா? நீ திருவிட்டு போயிடாம என்னடா தங்க கிரிக்கிடுமா? தங்க வயது கிரிகிரமாடா. இது என்ன இருக்குது? பணம் பணம் பற்றவில்லை, இன்னும் கொள்ளையடிக்க வேண்டும். இந்த பொட்டி வரையே பணம்னா என்ன மயிர்கூட நீ கூத்தோட வரீங்க? அது காய், இது கதையாடா. சரி, பணத்தை எல்லாம் திருடிட்டீங்க. சரி சரிங்க. இப்ப நம்ம எங்க போனோம் தெரியுமா? எங்க? நோர்பலை கோட்டை கடைக்கு போயிட்டோம். ஏங்க போலாம், காலையில போலாம். தம்பி அதெல்லாம் பத்தாவது, இன்னும் கொள்ளையடிக்கணும். நாங்கெல்லாம் திருடணும் நாங்கெல்லாம். ஆமா. குடிக்கிட்டு வாங்க தோடெல்லாம் போங்க. இது கொடுங்க, அந்த கத்தி வேணாம். முடியா கத்தி முடியா வா. நான் பேசிக் கொள்கிறேன். ஆயா, உனது காதலை எவ்வளவு தேரும்? அது வேண்டாம். இது 5000 ரூபாய் சேர்க்குதா? அது வேண்டாம், கம்மியா இருக்குது. லட்சக்கணக்கு போகணும். லட்சக்கணக்கு போகணும். பிச்சைக்காரன் கொலை இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன். செஞ்சு கொடு. கத்திட்டு போய் மண்டையில போடு. மண்டையில துறக்கட்டும். நான் கொலை செய்து விடுகிறேன். நீங்கள் ஜெயிலுக்கு போங்கள். வயிறுங்க. சரி வாங்க. வாங்க கொலை அடிக்கலாம். என்ன கலைப்பு உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் கொள்ளையடிச்சு எனக்கு சலுப்பாகி விட்டது. சரி, இந்த ஊர்ல கொள்ளையடிச்சுட்டுங்க. அடுத்த ஊரா போயிட்டு வருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. பிச்சை எடுக்கலாம் மண்டடே. ஏண்டா ஏய், உங்க வீட்டுல எவ்வளவு தேரும்? உங்க வீட்டுல எவ்வளவு தேரும்? பொக்கத்தக்க 3/4 ரூபா இருக்குது. என்ன அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, அம்மன் ஜல்லி புரியாது. கொலை அடிச்சு கொலை வச்சு இதாயிருச்சு. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? யாரோ தெரியல, எவனும் தெரியல, எவனும் பயங்கரமா இருக்கிறான். வீரனா வீரனா இருக்கிறான். நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்காக வந்திருக்கிறான். ஆமாடா, மறந்து விட்டோம். எவ்வளவு புதிதாக வந்துள்ளாமா? கொள்ளை கூட்டத்துக்கு அழிப்பது என்று ஒரு நோக்கமாமா? அவள் பேர் மதுரை வீரனா? வீரன் கொண்டு வானா? பாக்குறது பயங்கரமா இருக்காங்க. எங்களை விடாவா? ஒரு அடிக்கு தாங்க மாட்டாமா. புழு ஒரு உணவு போய் சேர்ந்துருவோம். எளிமையோட பரவாயில்ல வாங்க போலாம். பாத்தீங்களா, பளபள என்று பட்டா கட்டி நகை இவனை கொன்று விட்டு இந்த நகையை நம் திருடி கொள்ள என்ன வாய்ஸே போதும். யார் தெரியுமா? உன்னையும் உன்னுடைய கூட்டத்தையும் கருவறுப்பதற்காக திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மதுரைக்கு நீதானா? தேடிட்டு